நட்டு தையிட்டு தை வளர்த்து தை எடுத்து மாற்றி வைக்கணும். அது அது பழம் கொடுக்கறதுக்கு 3 கொல்லம் ஆகும். 3 கொல்லம் ஆகிட்டு நமக்கு கிருஷி எடுக்கா. வளம் சாணி வளம் கொடுக்கணும். மருந்து எதுவும் அடிக்கண்ட சைவ வளம் கொடுக்கணும். 3 கொல்லத்துக்கு மூணில் தானே நமக்கு பைசா கிட்டும். 3 கொல்லமும் சரியாயிட்டு நமக்கு அதை பராமரித்து கொண்டு வரணும். இன்னும் விலை கிட்டுறது குறைச்சி நல்ல விலை கிட்டியா பணம் போடுறவங்களுக்கு நல்ல ஒரு பைசா கிட்டும். இப்போதைக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் பைசா கம்மியாகவே கிடைக்கணும். கிலோமீட்டர் வந்து தணுப்பு இருக்கணும். ரொம்ப ஜூடு இருந்தால் அது சரியில்லை. தணுப்பு ஓரளவுக்கு தணுப்பு உண்டாகணும். தணுப்பு உள்ள இடத்துல செடி நல்லா வளர்ச்சி உண்டாகும். மஞ்சள் கலர் ஆகிட்டு வரும்போது காய் எடுப்பானு உண்டாகும், நல்லாயிருக்கும். ஆத்தியம் பச்சை கலர் ஆகிட்டு இருக்கும். இது போல் மஞ்சள் கலர் ஆகிட்டு வரும்போது காய் எடுக்கான உள்ள கொக்கும். அது பச்சி எடுத்ததான் துறந்தானே அதுக்கான பச்சி 1-2 சாப்பிடும். இது நல்ல பழுத்து மூப்பாகி நல்ல பழுத்து அந்த சுமல் வரும்போது தானே பச்சி எடுக்கும். அந்த காய் கலர் இருக்கும்போது பச்சி எடுக்கலாம். அப்போ நம்ம அந்த பச்சி எடுக்கணும்னா நமக்கு காய் எடுക്കാം. அது அந்த அந்த இது நல்ல கெட்டியாகிட்டு இருக்கும். அது கொண்டா நம்ம நல்ல மூப்பாகி பழம் நல்ல பழுத்த பிறகா பச்சி எடுக்கும். அது நம்ம பச்சி எடுக்கணும்னா நமக்கு பழம் எடுക്കാം. கிருஷி செய்கிறது நாடு டைப்பாக தானே. நாடு அல்ல, இது ஒரு தணுப்பு உள்ள ஏரியா.